எங்க பீட்சா கடையில வேலை செய்யற ஒரு பொண்ணு என்ன பண்றானா, யாருக்குமே தெரியாம இவங்க செய்யற பீட்சால அப்படியே சென்டர் பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்து சாப்பிடுறா. அப்படி சாப்பிடுறது மட்டும் இல்லாம அதுல கொஞ்சம் எடுத்து ஒரு பாக்கெட்ல போட்டு அந்த பாக்கெட்டை இவளோட ஸ்கர்ட் கடியில ஒளி வைக்கிறா. சோ இப்படி இந்த பக்கம் இந்த மாதிரி திருடி இருக்கும் போது அப்ப இவ கூட வேலை செய்யற ஒருத்தி இதை பார்த்தா. அப்படி பார்த்தவ என்ன பண்ணிட்டு இருக்காவ அப்படின்னு சொல்லிட்டு அவ பார்த்துட்டு இருக்கும் போது இந்த பக்கம் இவ்வளோ யாருக்குமே டவுட் வராத மாதிரி அந்த பீட்சாவை ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பீட்சாவை எடுத்துட்டு போயிட்டு கஸ்டமர்கிட்ட கொடுக்கறதுக்காக போறா. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த கூட வேலை செய்யறவ, ஓ இதுதான் காரணமா, இதனாலதான் வர கஸ்டமர் எல்லாம் பீட்சாவோட சைஸ் சின்னதாயிட்டே போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல, இந்த பக்கம் இவ்வளோ அந்த பீட்சாவை கொண்டு வந்து ஒரு கஸ்டமர்ட்ட கொடுக்குறா. இந்த பீட்சாவை பார்த்த கஸ்டமர், ஏங்க பீட்சாவோட சைஸ் எல்லாம் வர வர சின்னதாயிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கேக்குறாங்க. இதை கேட்டவ, ஐயோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டால, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்களே, இது நாங்க ரெகுலரா கொடுக்குற பீட்சா தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் அவளுக்கு இவன் மேல என்ன காடுன்னு தெரியல, நேரா விறுவிறுன்னு வந்த உடனே ஸ்கர்ட் பிடிச்சி உருவிடுவாளா. அவள் தான் அப்படி உருவிட்டு எங்கடி பீட்சா எங்கடி ஒளி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அப்ப இதெல்லாம் பார்த்து அந்த கடையோட மேனேஜர் ஷாக் ஆயிட்டு, அடியே என்னடி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்க வந்துட்டு, எமிலி என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, சார் இவ பீட்சா எல்லாம் திருடிட்டு இருக்கா சார் அப்படின்னு சொல்லும்போது, எமிலி எது வந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம், உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிச்சு வச்சுட்டு, இங்க பரமா சாரா உள்ள போயிட்டு அவன் ஸ்கர்ட்டை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அனுப்பிச்சு வச்சுட்டு, அப்போ வந்திருக்க கஸ்டமர் என்ன சொல்றானா, இங்க பாருங்க நீங்க ஒன்னும் நோவஸ் ஆகுதுங்க, ஆக்சுவலா எங்க கடைக்கு வரவங்களுக்கு நாங்க பீட்சா மட்டும் கொடுக்க மாட்டோம், அப்பப்போ இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பிராங்கும் பண்ணுவோம், சோ இது ஒரு பிராங்க், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் சமாளிச்சுட்டு உள்ள வந்தவன், ஏய் எமிலி என்னடி பண்ணிட்டு இருக்க, யூ ஆர் ஃபயர்ட் அப்படின்னு சொல்லும்போது, சார் உங்களுக்கு என்ன நினைச்சுன்னு தெரியுமா, இவ பீட்சா எல்லாம் திருடி தின்னுட்டு இருக்கா சார் அப்படின்னு சொல்லும்போது, எமிலி அவ என்ன பண்ணியிருந்தாலும் நீ அத்தனை பேர் முன்னாடி நீ அவளை அப்படி பண்ணிடக்கூடாது, அவ திருநான்னு சொல்றல, ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, சார் இப்ப இல்ல சார் அப்படின்னு சொல்ல, அதான் எவிடன்ஸ் இல்ல வெளியே போ, யூ ஆர் ஃபயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வேலையை விட்டு தூக்கிறான். சோ அதுக்கப்புறம் இந்த எமிலி வந்துட்டு திரும்ப ஒரு நாள் சும்மா அந்த கடைக்கு வரா. அப்படி வந்து பார்த்தா இங்க ஒரு சின்ன பொண்ணு ஒரு கவர்ல பீட்சாவை சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த பொண்ணை பார்த்தவ, ஏய் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது என்னன்னு பார்த்தா இது ஆக்சுவலி அவளோட குழந்தையாட்டுக்குது. சோ அவ வந்துட்டு யாருக்குமே தெரியாம பீட்சா எல்லாம் கொண்டு வந்து இந்த குழந்தைகிட்ட கொடுத்துட்டு இருக்கான். சோ இப்போ இவளை பார்த்தவ, ஏய் திரும்ப வந்துட்டு என்ன மாட்டி வரதுக்கு அப்படின்னு சொல்லும் போது, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த எமிலி வந்துட்டு என்னடி பண்ணிட்டு இருக்க, ஏண்டி உனக்கு இந்த நிலைமை அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, இப்பதான் அந்த ஜாரா வந்துட்டு எல்லாத்தையும் சொல்றான். என்ன அப்படின்னா ரீசெண்டா அவளோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இவளை வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டானா. சோ அதனால இப்ப குழந்தைக்கு சாப்பாடு கூட வாங்கி கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கண்டி அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடா. சோ இதை கேட்டவ, ஏண்டி அதை நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, சொல்லியிருந்தா நான் அப்படி பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ விறுவிறுன்னு அந்த மேனேஜருக்கு வரான். அப்படி வந்தவன், எமிலி நீ சொன்னது சரிதாமா, இவ தான் பீட்சா எல்லாம் திருட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறான். அப்படி காட்டிட்டு, சாரா யூ ஆர் ஃபயர்ட் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு எமிலி வந்துட்டு, இவன் ஒருத்தன் எதை கேட்டாலும் ஃபயர்டு அப்படின்ட்டு, யோ உனக்கு இங்க என்ன நடக்குன்னு தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த குட்டி பொண்ணு வந்துட்டு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வரா. இந்த குட்டி பொண்ணை பார்த்தவன், இது யாரு, இங்க என்னதாமா நடந்துட்டு இருக்கு, யாராவது சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, இப்பதான் அந்த ஜாரா வந்துட்டு அவளோட ப்ராப்ளம் எல்லாம் சொல்றான். இதெல்லாம் கேட்டுவேன், ஏமா இதை முன்னாடியே சொல்ல மாட்டியா, நாங்க இருக்குமா உனக்கு, எதுக்குமா நீ எல்லாம் திருடணும் அப்படின்னு சொல்றான்.